ஜிபினா ஜியோமெட்ரிக் மீன் என்னவா இருக்கும்? ஒரு சீரிஸ் ஜிபி இருந்தா ஜியோமெட்ரிக் சீரிஸ் என்ன? a, b, c னா b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ac. ஆர் இதை எப்படி எழுதலாம்னா a b by a ஈக்குவல் டு c by b ன்னு எழுதலாம். ரெண்டு கிராஸ் பண்ணிட்டோம்னா b ஸ்கொயர் வரும், இங்க ac வரும். சரிங்களா? எய்தர் இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆர் இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகும் ஒரு ஜிபியா இருந்தா. சரிங்களா கண்ணு? ஓகே சார். இதை மறந்துடாதீங்க. இந்த ஐடியாவை இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? சார். இது என்ன கொடுத்துக்கிறேன், என்ன பண்றான்னு பாருங்க. fourth term. அப்ப t nth ஓட ஃபார்முலா வேணும். t nth ஓட gp ஓட ஃபார்முலா a into r power n minus 1. இதுதான் ஃபார்முலா. nth term ஃபார்முலா இதுதான். சரிங்களா? சார். an கூட வச்சுங்க, t n வச்சுக்க மாட்டீங்க, a n வச்சுங்க. அப்ப a4 ஓட வேல்யூ என்ன? a into r power 3. அதோட வேல்யூ என்ன சொல்லிட்டோம்? x ன்ட்டா. கரெக்ட்டுங்களா? சார். அடுத்தது 10th term. அப்ப a10 என்ன எழுதுவீங்க? a into r power 9. அதோட வேல்யூ என்னடா? y ன்ட்டா. கரெக்ட்டுங்களா? சார். அடுத்து என்னடா? 16 term. a16 ஈக்குவல் எப்படி எழுதுவீங்க? a into r power 15 ஈக்குவல் டு z. ஓகே சார். கரெக்ட்டுங்களா? 4 10 16 x y z இதாயிருச்சு. prove that x y z are gp ன்ட்டா. எப்பயுமே 3 டேர்ம் வரும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஆர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டுல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ஜிபி. சார். அப்ப இது ஈஸியா சோல்வ் அவுட் பண்றது என்னது? y by x ஈக்குவல் டு x by y ன்னு ப்ரூவ் பண்ணனும். ஆர் சரி நான் மாத்தி போட்டு நினைக்கிறேன். y by x ஈக்குவல் டு z by y ன்னு ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? ஆர் y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு zx ன்னு ப்ரூவ் பண்ணனும். ஆர் xz ன்னு ப்ரூவ் பண்ணனும். சரியாமா? ஓகே சார். சொல்றேன். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? மூணு ஈக்குவேஷன் நம்ம கையில இருக்குது. யாராரு? 1 சார். 2 3 ஈக்குவேஷன் இருக்கு. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்டா? 2 divided by 1 என்ன வரும் பாருங்க. ஈக்குவேஷன் 2 divided by ஈக்குவேஷன் 1. இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே சார். ஈக்குவேஷன் 2 இது ஈக்குவேஷன் 3. 2 divided by 1 என்ன வரும் பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு 3 divided by 2 என்ன வரும் பாருங்க. இதனோட ரிசல்ட் என்ன, இதனோட ரிசல்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே சார். a10 ar9 equal to 5. So a4 to a3 is equal to x minus into 1 into a10 equal to a equal to y q 4 10 over there. A6 sir the first question first one என்னமா இருந்தது? sir a4 is equal to ar is equal to x divided by a10 is equal to ar cube equal to y. இல்ல இது a கட்டாம கட் ஆகாதா? கட்டாகும் சார். அப்ப இது என்னது? r பவர் 6 equal to y by x சார். சரி அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க. ஒரு செகண்ட் சார். Sir, AR15 by AR9, sir. ஆமா. AA cancel and then 15 minus 9. AA கட் ஆயிடும். அப்ப இது கட் பண்ணா R6 is R to the power 6 is equal to 0. அப்ப இது AR power 6 இது AR power 6. அப்ப என்ன ரெண்டு ஈக்குவல்னா y by x ஈக்குவல் என்ன கிடைக்குது? z by y ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப y squared equal to zx னா is just geometric mean.
அப்ப ஜாமெட்ரிக் மீனிங் என்ன? The given series are GP. The given series are GP. கரெக்டாமா? Yes, sir. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? No, sir. Sir, ஒரே sir. பார்த்துக்கலாம். இது எழுதிட்டீங்களா? எழுதலையா? இல்ல சார், நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் சார். மேலே இருக்கிறத காப்பி பண்ணி. ஏண்டா முடிஞ்சதா இல்லையா? கீழே போயிட்டா? சார் போலாம் சார். இது சொல்றேன். இது என்ன நம்ம ஈஸியானு தான். இதை சொல்லுங்க. Our quadratic equation. Then the quadratic. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட் இருக்குண்டா கண்ணு? 2 ரூட்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அவன் ஒரு ரூட் என்னன்ட்டா அரித்மெடிக் மீன் என்னட்டா. அதனோட வேல்யூ என்னன்ட்டா 8 என்னட்டா. இன்னொரு ரூட் என்னன்ட்டா ஜியோமெட்ரிக் மீன் என்னட்டா. அதனோட ரூட் என்னன்ட்டா 5 என்னட்டா. சார். கிளியரா? எஸ் சார். சரி. அப்ப இத வச்சு நீங்க எப்படி வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க? இது நல்ல ஈஸியான क्वेश्चन அண்ட் நல்ல திங்க் பண்ற क्वेश्चन. சொல்றேன் கண்ணு எப்படி பண்ணுவீங்க? சார் அதே a plus b am ல வந்து a plus b. சூப்பர். இது வந்து என்ன வருது? a plus b divided by 2 equal to 8. And then root a 16 ஆகுமா? சார். அதே மாதிரி இது என்ன கிடைக்கும்? ஜியோமெட்ரிக் மீன்னா root of ab equal to 5. ab is equal to 25. 25. சூப்பர். அப்ப நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியுமா? எப்படி ஃபார்ம் பண்ணனும்னு? ஃபார்முலா என்ன? k into k னா 0 ஆயிரும். அதை விட்டுருங்க. அப்ப என்னாச்சு? x square minus sum of the root into x plus product of the root into product of root equal to 0. சரிங்களா? இதுக்கு பேர் sum, இதுக்கு பேர் product. சரியாடா கண்ணு? சார். அப்ப வேல்யூ என்ன வரும்? இங்க பாருங்க a plus b a into b. அப்ப இதான் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? Yes, sir. x square a plus b னா எவ்வளவு? 16. 16x plus 25 equal to 0. Yes, sir. கரெக்டாடா? sir. இந்த மாதிரி क्वेश्चन கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பார்த்து போட்டுக்கடா. சரிங்களா? Okay, sir. Plus minus. sir. ஓகே மா, இது எப்படிமா போடுவீங்க? Already they know. Rupees 500 in 10 years, Northwest deposit, which is A. So A oda value 500. And then இது வந்து ஃபர்ஸ்ட் டேம்.
sir. செகண்ட் இயர்ல என்ன நடக்கும்? சாரி ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடக்குது? அதுக்கு இனிஷியல் பேமெண்ட் கரெக்ட்டா? இந்த Sir. இனிஷியல் பேமெண்ட் இது ஃபர்ஸ்ட் டெர்ம். அப்ப செகண்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் டெர்மோட வேல்யூ. அதாவது ஏஆர் ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா? Sir. ஏஆர் மீனிங் என்னன்னா அமௌண்ட் நம்மளுக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேக்குறேன். டெபாசிட் ஆஃப் 10 இயர்ஸ் ஆஃப்டர் வில் பேஸ் ஆனுவல் ரேட் இஸ் திஸ் ஒன். ஓகேங்களா? அப்ப என்ன மீனிங் 1 பிளஸ் 1/10 இதுதான் வந்து A2 ஓட வேல்யூ. இது வந்து A1 ஓட வேல்யூ, இது வந்து A2 ஓட வேல்யூ. சரிங்களா? Okay, sir. அப்ப இது என்ன கிடைக்கும்? 500 1.1 500 1.1 எவ்வளவு கிடைக்கும்டா கண்ணு? 5 1.1 sir. 50 1 second. 1.1 ரா 500 into 1.1. Sir. Sir, 5%. 5? 5.05%. 500 into 1.1 ரா. Sir, ஒரே second sir. போட முடியலையா? 5.5. இல்ல சார். 500 into 11 ரா. அதாவது 50 into 11 எவ்வளவு? 50 sir. 50 into 1. 550யா? எவ்வளவு எனக்கு தெரியல எக்ஸாக்ட்டா தெரியல அதான் நான் கேக்குறேன். மல்டிப்ளை பண்ணிட்டேனா? இல்ல சார் நான் 50 into 1.1 போட்டேன். 500 நான் சொல்லிட்டேன். வாயில சொல்றதுக்கு தெரியல. 500 into 1.1 சரிங்களா? 5 தெரியல கேல்குலேட்டிங் புரியலனா கேட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 500 into இந்த 10% ஓட மீனிங் என்ன தெரியுமா? 10 by 100 10 by 100 னா இது கட் ஆயிடும். அதனால தான் இங்க வந்து 1/10 போடுறோம். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா என்ன? எனி ஐடியா? வாட் இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா? தெரியல. சிம்பிள் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா என்ன? செக் பண்ணி சொல்லுங்க. 1 sec sir. So simple interest order formula principal into 1 plus interest into time. Into 10 ஆ? PNR by 100 இல்லையா? PNR by 100 இல்லையா? சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கு. சரி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கு Compound interest. Compound interest வந்து sir principal into 1 plus interest rate divided by 100 sir. whole power n இல்லையா? whole power n ரா? sir sir. Okay sir. அப்ப சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவுதா? ஃபர்ஸ்ட் இயரோட எவ்வளவு இருக்கும்? இதுதான் கான்செப்ட் புரியுங்களா? 1 பிளஸ் அப்ப அதான் பாரு 1 பிளஸ் 10 by 100 சரிங்களா? 10 by 100 தான் நான் வந்து 1/10 ஹோல் பவர் 1 இதான் A2 ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? sir. சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 500 1 plus 1.0.1 அப்ப என்னாச்சு? that is equal to 500 1.1 அப்ப 500 எவ்வளவு வரும்னு சொன்னீங்க? 550யா? sir. 550 சரிங்களா? Yes sir. சரி அதே இது ANங்கறான். AN இந்த ஃபார்முலாலயே அப்ளை பண்ணிருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலாலயே அப்ளை பண்ணிருங்க. அப்ப எவ்வளவு வரும்? 500 into 1.1 whole power எவ்வளவு? n-1 வரும் கரெக்ட்டுங்களா? n-1 ன்னு போடணும் சரிங்களா? Yes sir. சாரி இங்க 10 தான் வரும். 10 இயர்ஸ் தான 10 இயர்ஸ் போட்டுருங்க சரிங்களா? sir. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து போட்டாச்சு. A2 தான் ஃபர்ஸ்ட் இயர். அதே மாதிரி A10 வரைக்கும் எவ்வளவு வரும் பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிரும் கண்ணு. சொல்லுங்க.
sir. டென் டைம் மல்டிப்ளை பண்ணணுமா? ஒரு டைம்ல போட முடியாது. 10 டைம் மல்டிப்ளை பண்ணணும். Sir. Into and then so 500 into 3.1. சரி, போட முடியல அதோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. போட முடியல அதோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். சரியாம்மா? an equal to Okay, sir. 500 into 1.1 whole power 10. Sir. சரிங்களா? Sir. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? Sir.